Hi friends, welcome back to Sri Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த எக் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போனதும் இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் 2 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணலாம், இல்லைனா சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா தக்காளி நல்லா குக் ஆகி நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மசாலாவோட 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகி நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 7 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியை வச்சு மசாலாவை இந்த மாதிரி கொஞ்சமாக விளக்கி விடணும். அப்போ தான் முட்டை ஆட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா முட்டையோட மஞ்சள் பகுதியை கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டு ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பேனை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையோட அடிப்பகுதி எல்லாமே வெந்திருக்கும். மேல் பகுதி கொஞ்சம் வேகாமல் இருக்கும். கரண்டியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடணும். மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக் புர்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விடணும். இந்த மாதிரி பண்ணும்போது எக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். முட்டை எல்லாத்தையுமே திருப்பி விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட எக் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.